இலங்கைக்கு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த அறிவிப்பினை இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டுள்ளார். அவர் தனது அறிவிப்பில் இலங்கையில் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதற்கு தேவையான வெளிநாட்டு கையிருப்புகளை நிர்வகிக்கின்ற திறன் தற்பொழுது இலங்கை மத்திய வங்கியிடம் உள்ளதாக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் இன்னும் ஒரு தகவலை வெளியிட்டுள்ள நிதி ராஜாங்க அமைச்சர், சர்வதேச மட்டத்தில் டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரித்து வருவதாகவும் இதனால் பல நன்மைகளை இலங்கை அடையக்கூடும் என்றும் வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்வது தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முன்னெடுப்புகளுக்கு இந்த இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றதாகவும் அவர் ஒரு கருத்தினை வெளியிட்டுள்ளார். இவ்வாறு இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த வாகன இறக்குமதி தொடர்பான புதிய தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான தடை தற்பொழுது நீடித்து வருகின்றது. இருப்பினும் சில வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்பட்டு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை எதிர்வரும் வருட ஆரம்பத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இருப்பினும் அந்த நடவடிக்கைகளின் போது சில மட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் அண்மையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த அறிவிப்பு தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி நாங்கள் தந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் அங்கே சென்று பார்த்து கொள்ளலாம். இந்நிலையில் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. குறிப்பாக அந்த அறிவிப்பினை இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தல வீரசிங்க வெளியிட்டுள்ளார். அவர் கொழும்பில் நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அந்த தகவல் என்னவென்று பார்த்தால், இலங்கைக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுவது தொடர்பில் அரசாங்கம் முடிவுகளை எடுக்குமாக இருந்தால் அது அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு முக்கிய முடிவாக இருக்கும் என்றும், அந்த வாகன இறக்குமதி தொடர்பில் நடவடிக்கைகள் அல்லது முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு தேவையான வெளிநாட்டு கையிருப்புகளை நிர்வகிக்கின்ற திறன் தற்பொழுது இலங்கை வங்கியிடம் உள்ளதாக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த மத்திய வங்கி ஆளுநரின் இந்த அறிவிப்பானது நாட்டிற்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முன்னெடுப்புகளில் இலங்கை மத்திய வங்கியும் அனுசரணை வழங்கும், அதற்கு தடை விதிக்கப்படாது என்ற ஒரு தகவலை தான் அவர் வெளியிட்டுள்ளார். இது சம்பந்தமான இன்னும் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்த நாட்டின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 5.5 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் இலங்கை ரூபாயின் பெறுமதியும் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது சம்பந்தமாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 8% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறாக ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளதால் நாட்டின் பணவீக்கம் குறையும் என்றும், வாழ்க்கை செலவுகள் குறையும் என்றும், மேலும் வெளிநாட்டு கடன்களை மீள திருப்பி அளிப்பதற்கான முனைப்புகளை இலங்கை அரசாங்கம் காட்ட முடியும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தார். மேலும் சர்வதேச ரீதியாக உள்ள நாடுகளில் இலங்கை ரூபா மீதான நம்பிக்கை வலுவடையும் என்ற ஒரு கருத்தினையும் வெளியிட்டுள்ளார். அவர் தனது அந்த கருத்துக்களின் போது இவ்வாறாக ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பானது இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே முன்னெடுத்துள்ள நாட்டிற்கு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெடுப்புகளுக்கு உந்து சக்தியாக அமையும் என்ற கருத்தினையும் அங்கு குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த ரூபாயின் பெறுமதி உயர்வடைவது என்பது வாகன இறக்குமதி மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர மத்திய வங்கி ஆளுநரின் கருத்தின்படியும் இந்த நாட்டிற்கு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது என்பது மிக விரைவில் நடைபெறக்கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பில் பொருளாதார நிபுணர்களும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நிதி ராஜாங்க அமைச்சர் மத்திய வங்கி ஆளுநருடைய இந்த அறிவிப்புகளின் பிரகாரம் முன்னரே அறிவிக்கப்பட்டது போன்று எதிர்வரும் வருட ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்திருக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த இவர்கள் இருவருடைய அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் இந்த வருட இறுதிக்குள் அந்த புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் தமது சொந்த தேவைகளுக்காகவும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது அறிவிப்புகள் ஏதேனும் விடுக்கப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோ பதிவில் தருகின்றோம். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.